மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுநகர் கிராமத்தில் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் திங்கட்கிழமை இரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் வேரோடு சாய்ந்து விழுந்ததாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். செவ்வாழைத்தார்கள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த போது மரங்கள் சாய்ந்ததால் வாங்கிய கடனை எப்படி கட்டுவது என்று தெரியாமல் நிற்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர். நாங்கள் இந்த ஊரில் ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் செவ்வாழை போட்டிருந்தோம். செவ்வாழை போட்டிருந்ததில் நேற்று மதியானத்துக்கு பிறகு அடித்த சூறாவளி காற்று மழையினால் எங்களுக்கு வாழையெல்லாம் அடித்து சேதமாக்கிட்டு போயிடுச்சு. அந்த சேதாரத்தை கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். அதோடு இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு 70,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு உர விலையெல்லாம் என்ன சூழ்நிலையில் போயிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உர சூழ்நிலை விலைவாசி எல்லாம் கூட போயிடுச்சு. எல்லாம் நகையை கொண்டு அடமானம் வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சு விவசாயத்தை பண்ணுறோம். அது மாதிரி பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு அடித்து நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டு கொஞ்சம் அதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மரவள்ளி, சோளம், மக்காச்சோளம், கடலை எல்லாம் பண்ணுறோம். அந்த சோளமெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அறுவடை நேரத்தில் பன்றி கடை கிடக்கு. அது நைட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுது. அது எங்களால் என்ன பண்ணி விரட்டினாலும் பண்ணாலும் எல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதையும் எங்கள் பிடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அதையும் பார்க்கணும். மனு கொடுத்துருக்கீங்களா? பன்றிகளை பிடிக்கணும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே நடந்துச்சு, எங்கள் ஊரில் அங்கேயே மனு கொடுத்துருந்தோம். அப்படியும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. இது சம்மந்தமாக வனத்துறை பார்வையிட்டாங்களா? வனத்துறையிலேருந்து இதில் சம்மந்தமாக வரல. பன்றி சம்மந்தமாக வரல. அதான் இந்த வாழை சேதம் அடைஞ்சதை பார்த்து அதுக்கு அந்த நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த பன்றி பிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அதை கொடுத்து வனத்துறையிலேருந்து வர சொல்லி அதை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.